கடலூர் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது பாசஞ்சர் ரயில் மோதி 3 மாணாக்கர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பர் இடையே நடந்த உரையாடல்களை தெற்கு ரயில்வே விசாரணை குழு சேகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டில் தனியார் பள்ளி வேன் மீது பேசஞ்சர் ரயில் மோதியது. இதில் மாணவி உட்பட 3 பேர் பலியாகினர். தமிழகத்தை ஒழுக்கிய இந்த விபத்து குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டது. பணியில் கவனக்குறைவாக இருந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த குழுவானது ரயில் நிலைய மேலாளர் உட்பட 11 பேரிடம் நேற்று முன்தினம் முதல் விசாரணையை துவங்கியுள்ளது. இந்த நிலையில் ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியம்தான் 3 மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயில்வே துறையின் தானியங்கி தொலைபேசி உரையாடல் பதிவில் ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ஆகியோர் இடையே நடந்த உரையாடலில் பங்கஜ் சர்மா கேட்டை மூடாமல் இருந்ததாகவும் அதன் காரணமாக இந்த விபத்து நடந்ததாக பதிவில் இடம்பெற்றுள்ள தகவலை விசாரணை நடத்தும் போலீசார் சேகரித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருச்சியில் கடந்த 2 தினங்களாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரயில் ஓட்டுநருக்கு பாதை தொலைதூரம் தெரியும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் விசாரணை அதிகாரி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் நிகழாத வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.